ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸுக்கு கை தைக்கிறது வந்து நம்ம 2 விதமாக ஜாயின் பண்ணலாம். அதை எப்படி வந்து ஜாயின் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸை இந்த மாதிரி எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு சைடு மட்டும் ஜாயின் பண்ணாதுங்க. சைடு ஜாயின் பண்ணாமல் நம்ம இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஷோல்டர் சைடு நம்ம இந்த மாதிரி நல்ல பக்கம் மேலே தெரிகிறது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கையை இப்படி வச்சுக்கலாம். கை ஜாயின் பண்ணும்போது நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம அந்த ஒரு சைடு வந்து குளிச்சு வெட்டியிருப்போம். அந்த குளிச்சு வெட்டின சைடு வந்து நமக்கு முன்பக்கம் டாட்டு பிடிச்ச சைடு வர்றது மாதிரி வச்சுக்கணும். நம்ம அது தெரியறதுக்காக அதில் ஒரு வீக்கட் போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆரோ மார்க் வந்து நமக்கு முன்பக்கம் கரெக்டாக அந்த டாட்டு பிடிச்ச சைடு வர்றது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி வரலன்னா அடுத்த கையை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணுறேன். இப்போது நம்ம கையை ரெண்டாக மடித்து அதோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு வீக்கட் போட்டிருப்போம். அந்த வீக்கட் பாயிண்ட்டும் நம்ம வந்து ஷோல்டரோட பாயிண்ட்டும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த பாயிண்ட்டும் இந்த மாதிரி ஒன்றா வர்றது மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. நமக்கு சரிசமமாக வரணும். அப்போ தான் நமக்கு கை போடும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு சைடாக இழுத்தது மாதிரி தெரியும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னா, இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. நம்ம இந்த சென்டரில் இருந்தே ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். நம்ம இந்த எண்டில் இருந்து தையல் போடாமல் சென்டரில் இருந்தே தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம 2 கையையும் கரெக்டாக சேம் நமக்கு ப்ளவுஸ் துணியும் கை துணியும் சரிசமமாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு பொறுமையாக போடுங்க. நம்ம ப்ளவுஸ் துணியும் இழுக்கக்கூடாது, கை துணியும் இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ப்ளவுஸில் வந்து சுருக்கம் மாதிரிலாம் விழறதுக்கு மெயின் காரணமே இந்த மாதிரி நம்ம இழுத்து வச்சு தைக்கிறதுனால தான் வரும். 2 துணியுமே நம்ம லூஸாக விட்டு தான் தைக்கணும். அதே போல் 2 துணியுமே நமக்கு கரெக்டாக வர்றது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக தைச்சாலும் கரெக்டாக தைச்சிக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு தான் தையலுக்கான அளவு விட்டுருக்கோன்னா அந்த 1/2 இன்ச்சு கேப்லேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து எண்டு வரை வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு நீங்கள் அப்படியே திருப்பிக்கோங்க. நம்ம வந்து ஊசி நூலை கட் பண்ணி எடுத்துக்கண்டா அப்படியே திருப்பிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது நமக்கு கை துணி மேலே இருக்கும், ப்ளவுஸ் துணி கீழே இருந்து. இப்போ வந்து ரெண்டாவது நம்ம திருப்பி தையல் போடும்போது நமக்கு ப்ளவுஸ் துணி மேலே இருக்கும், கை துணி கீழே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ திருப்பி நம்ம இப்படி தையல் போட்டுகிட்டே வரலாம். இப்போ நம்ம சென்டர் வர தான் தைச்சிருக்கோம். அதே சென்டர் வந்த உடனே நம்ம ஒரு சைடு ஜாயிண்ட் ஆகியிருக்காது, ஒரு சைடு மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போது ஷோல்டர் பக்கம் வந்த உடனே நம்ம அடுத்து இருக்க அந்த ப்ளவுஸ் துணியையும் கை துணியும் சேர்த்து சரிசமமாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி துணியை வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு பிறகு தையல் போட்டுக்கலாம். நமக்கு 2 துணியுமே மேலேயும் கீழேயுமா இருக்கக்கூடாது, சரிசமமாக இருக்கணும். நம்ம அடுத்த பீஸ் தைக்கும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா மேலே வந்து நமக்கு ப்ளவுஸ் துணி இருக்கும், கீழே வந்து நம்ம கையோட துணி இருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு வரும்போது நமக்கு வந்து ஈஸியாக கரெக்டாக தையல் வந்துடும். இப்போ எண்டு வரை தைச்சாச்சு. தைச்சதுக்கப்புறமும் நம்ம வந்து நூலை கட் பண்ணண்டாம். அதை அப்படியே திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம அதே போல் நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம சென்டரில் இருந்தானே அடுத்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண வந்தோம். அந்த மாதிரி இதில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி சென்டர் வர கொண்டு நிறுத்திக்கலாம். அப்போ நமக்கு 2 சைடுமே 2 தையல் விழுந்திருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சென்டர்லேயே வந்து தையல் போட்டு வெளியே எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம தைக்கிற மெத்தடு. ஃபஸ்ட்டு ஷோல்டரோட சென்டர்லேருந்து கையை வச்சு சென்டர்லேருந்து லாஸ்ட்டு வரை தைச்சிட்டு அடுத்து அந்த லாஸ்ட்லேருந்தே நம்ம சென்டர் வரை வந்து அடுத்த சைடு உள்ள ஸ்லீவை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்தே திருப்பி சென்டரில் வந்து முடிக்கிறது. இந்த மாதிரி தான் இந்த ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு, நமக்கு பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். இது வந்து ஒரு மெத்தடு. நம்ம இன்னொரு மெத்தடில் எப்படி வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் அடுத்த சைடு உள்ள கையை வந்து அதே மாதிரி ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதே போல் தான் நம்ம வந்து ப்ளவுஸோட நல்ல பக்கம் எடுத்து போட்டுக்கோங்க.
போட்டுட்டு நம்ம அந்த கையோட அந்த குளிச்சு வெட்டியிருக்க சைடு வந்து நமக்கு டாட் சைடு வருதான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் வீக்கட் போட்டிருப்போம். அந்த வீக்கட் பாயிண்ட்டும் நமக்கு ஷோல்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இதில் ஒரு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணால் தான் நம்ம தையல் போடும்போது அந்த நமக்கு ஷோல்டரோட சென்டரும் நம்ம கையோட வந்து சென்டர் பாயிண்டில் ஒரு வீக்கட் பண்ணியிருப்போம்ல அந்த இதுவும் நமக்கு விலகாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸோட துணியையும் கையோட துணியையும் சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சிட்டே வாங்க. கரெக்டாக பிடிக்கணும். நமக்கு வந்து கொஞ்சம் கூட எந்த துணியுமே லூஸாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டு வாங்க. இப்படி நம்ம பிடிச்சிட்டே வரும்போது அந்த எண்டு வரை நமக்கு எவ்வளோ வருதோ அந்த இதிலேருந்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த 2 மெத்தட்லையுமே எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும்னு பார்த்தா இந்த மெத்தட் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு ஒரே தையலாக போட்டுடலாம். அது அப்படி இல்லை நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் வந்து முடிப்போம். அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. நமக்கு வந்து ஒரே தையலாட்டே 2 தையலுமே வந்துடும். நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சேர்த்தே வச்சு நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வரலாம். தையல் போட்டுட்டு வரும்போதே நம்ம அந்த சென்டரில் பின் பண்ணியிருக்கோம்ல அந்த பின்னை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து அதுக்கப்புறம் நமக்கு விலகி போகாது. நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் விலகி போகாது. இப்போ பாருங்கள் அந்த சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வந்திருக்கு. நமக்கு இப்படி கரெக்டாக வரணும். வந்தால் தான் நமக்கு வந்து கை வந்து கரெக்டாக நிற்கும். நம்ம ப்ளவுஸ் போட்ட பிறகு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு 2 துணியுமே கரெக்டாக வச்சு நம்ம அத்தம் வர தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் லாஸ்ட்டு வர தையல் போட்டாச்சு. இப்போ ஒரே தையலாட்டே நமக்கு வந்துட்டு நம்ம அதே போல் இப்போ ஒரு தையல் போட்டால் சீக்கிரத்தில் பிரிஞ்சு போயிடும். அதனால் அதே போல் நம்ம இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். செகண்ட் போடுற தையல் வந்து நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம துணியை ஜாயின் பண்ணியிருப்போம். அதனால் வந்து நமக்கு அதுக்கப்புறம் விலகி போகாது. நம்ம வந்து உள்ள எக்ஸ்ட்ரா துணி வந்து அந்த தையலோடு ஜாயின் பண்ணாமல் லைட்டாக தள்ளி தள்ளி விட்டு நம்ம கரெக்டாக தையலை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஸ்லீவ் வந்து நம்ம 2 விதமாக ஜாயின் பண்ணுறது. இந்த மெத்தடில் இந்த 2 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தடில் ஜாயின் பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ப்ளவுஸையும் கையையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த ப்ளவுஸு துணியை விட கை துணி வந்து கட்டையாக வரும். அது வந்து வராமல் நம்ம கட் பண்ணும்போதே எப்படி வந்து ஈஸியான மெத்தடில் கட் பண்ணலாங்கிற ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து ஜாயின் பண்ண பிறகு எனக்கு கட்டை நெட்டை வராமல் கரெக்டாக வந்திருக்கு. ப்ளவுஸும் கை துணியும் ஒரே அளவாட்டே வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.